ஏண்டா மழை பெய்யுதா? ஆ எங்கே போவ? வீட்டுக்குள்ளவையா? குளிர்தா? ம் தண்ணி இந்த மாதிரி இருந்தாங்க. நானும் அப்பாவும் வெளியே தான் வந்துட்டு அப்போ எவ்வளோ தண்ணி தெரியுமா? நீ சித்தப்பா பாவம். அப்பா மஞ்ச சாக்கு மேலே உட்காந்துட்டு ஏ மாடு பாவம்டா. ஏ மாடுலாம் பாவம்டாடி. பாரு அந்த தாத்தா லைட் அடிச்சு பார்த்துட்டு எவ்வளோ தண்ணிடாடி. தாத்தா நம்ம செத்துட்டானா அவ்வளோ கஷ்டப்பட்டு பால் போட்டு தண்ணிக்கு ஒரே நாளில் போயிடுச்சு. குறைஞ்சிருச்சுண்ணா. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ வ்ளாக். மணி எத்தனை மணி? நைட்டு 12:30. எங்கள் வீட்டில் மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சிருக்கு. அதாவது இன்னொரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருந்தா இந்த இடத்துல நிற்க முடியாது. முட்டிக்கு மேலே தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி குறைஞ்சிருச்சு. எவ்வளோ தண்ணி போச்சு கைஸ், தெரியுதான்னு தெரில. அங்கேருந்து ஃபுல்லாக நம்ம இறம பாரு எப்படி முடியுது. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாயில் ரேஷன் நடந்துக்குதுன்னு. ஆக்சுவலி மணி 1 o'clock, அதாவது 12:30க்கு மேலே. இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் அடிச்சுட்டு வந்துருக்கு. உங்களுக்கே திட்டாக தெரியுதா மண் அடிச்சுட்டு வந்தது? அங்கேருந்து வந்துச்சு ஆச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி. இங்கே பாருங்கள் நாங்கள் இதுலேருந்து இந்த வழியாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தலை மாற்றி புல்லெல்லாம் வச்சு தண்ணியெலாம் அந்த சைடு திருப்பி போட்டிருக்கோம். சவுண்டு போகிறது, தண்ணி போகிற சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி போகுது. முன்ன ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி. இப்போ தான் குறைஞ்சிச்சு எல்லாமே. இங்கே பாருங்கள் இந்த வழியாக தான் போகுது. சவா பாவண்டா மாடுலாம் படுக்க முடியாது இன்றைக்கி. இந்த மாடு மழை வந்ததுன்னு நின்றுட்டுக்குதுடா. ஆயா உக்காந்துட்டு இருக்குது. சித்தப்பா தூங்கிடுச்சு. ஏமுறை கண்ணு 2 முறை எப்படி தெரியுதுண்ணே? மாடு எல்லா கையும் தெரியும் ஆல்ரெடி. அவர் எவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டில் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்துச்சு இந்த மூட்டைக்கிட்ட. நான் இப்போ வெளியே இல்லை, நீ வெளியே இருந்து தானே. நாய் ஒன்று போகுது பாரு, அங்கே பாரு சைடில் பாரு அஞ்சு நாய் ஒன்று போகுது. ஆடுக்கு இது கழிச்சிட்டு போகுதுடா. வெள்ளை கலர் வால் ஆனால் அஞ்சு பாருண்ணா. ஈரத்தில் எங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓரத்தில் பாரு தெரியுது கடியாக கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட டைம் வந்து 12:50க்கு மேலே. இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். இங்கே வந்து 12:50க்கு மேலே கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. நைட்டு 1 மணி. இவ்வளோ என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய கதை. என்ன சொல்கிறதுனே தெரியல. கிட்டத்தட்ட நைட்டு 9 மணிக்கு சாப்பிட ஆரம்பித்தேன். அதாவது அப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஸ்டார்ட் ஆன மழை கிட்டத்தட்ட நைட் 12 மணி வரைக்கும் பெஞ்சிருச்சு. நடுவில் வந்து எதுவும் ஆலாங்கட்டியில் விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது மழை பெய்யும் போது ஐஸ் கட்டிலாம் விழுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஐஸ் கட்டிலாம் நிறைய விழுந்துச்சு அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. இப்போ நைட்டு 12 மணிக்கு என்ன எதுக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு எதுக்கு இருந்துச்சுன்னா மழைலாம் ரொம்ப பெஞ்சு வீட்டுக்கு வந்துருச்சு. அதாவது எங்கள் வீடு வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற பகுதி, மேலே காடெலாம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பகுதி. அதனால் அந்த தண்ணியில் வந்து உள்ளே வந்து புந்துருச்சு. உள்ளே எங்கே புந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே போதில் ஆடு மாடு கட்டியிருக்க பகுதியில் வந்து புந்துச்சு. அதாவது எங்கள் கட்டுத்தால புந்துச்சு. எங்கள் கட்டுத்தாலாம் பார்த்துருப்பீங்களா, கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும். அதுக்குள்ளே புந்துச்சு. அந்த தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்க இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்க வழியே குறையவே கிடையாது. அதனால் அந்த தண்ணியில் வந்து வேறு சைடு ரூட்டு மாற்றி விட்டோம். அதாவது தடை மாற்றி விட்டதுக்கு வந்து மண்ணள்ளி கொட்டி ஆடு சாப்பிட்டு அந்த மீதி அந்த தட்டில் இருக்க முடியாது கழிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஒரு கற்று கட்டி அதெல்லாம் போட்டு அது அந்த தண்ணி வந்து வேறு ரூட்டு மாற்றி விட்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தம்பி அப்பா எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் போய் தூங்கணும். அதுவும் இல்லாமல் என்ன லாஸ்னால் எங்களுக்கு மழை நிற்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 மழை பெஞ்சிருந்தாலுமே நாங்கள் வந்து
பருத்தி காடு ஓட்டி அந்த காலாக போட்டு பருத்தி கொட்டை ஊனியிருந்த கொட்டை அந்த ஓட்டின கூலி எல்லாமே கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து மழை வந்து அடித்து அது எல்லாமே அப்படியே சரிசமமாக ஆயிடுச்சு. நாளைக்கு திருப்பியும் போய் மறுபடியும் அதை கால் பிடிச்சி பருத்தி கொட்டை ஊனி இன்னும் நிறைய வேலை இருக்குது. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா அதுவும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னா பால் வேறு கொண்டு போகணும். அதனால் தூங்கியே ஆகணும்.